இரண்டாம் பாவகம். இரண்டாம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பம். அடுத்து என்ன, குடும்ப இடத்தை யார் வருவாங்க? மனைவியும் அதில் சொல்லலாம். இது நம்ம கிராமத்தில் சொல்லக்கூடிய ஒரு சான்று. அடுத்தது என்னங்க, வருமானம். அடுத்தது என்னங்க, ஆரம்ப கல்வி. கேட்டீங்கன்னா 5வது வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு கல்வி. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்கு ஸ்தானம். எந்த முறையில் வாக்கு பேசுகிறாரு, எப்படி வாக்கு பண்ணுவார், நல்ல முறையில் வாக்கு ஸ்தானம், வாக்கு போகணும். அதாவது நல்ல கிரகம் தான் நல்ல வாக்கு, தீய கிரகம் தான் என்னது, பெரும்பாலும் சனிலாம் பெரும்பாலும் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, அவங்க எப்போ ஒரு நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அதை தான் ஃபேஸ் பண்ணி பேசுவாங்க. சரி, இப்போது இது இப்படி இருக்குது, ரைட்டுங்களா? அடுத்தது நேத்திரம்னா என்ன, கண். அதுக்கு புரியவர் சூரியன். தனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவரு எப்படி சம்பாதிப்பாரா, அதுக்கான தகுதியான ஆளா, வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும், நல்லா வாக்கு பேசுவாரா, ரைட்டுங்களா? குடும்பம் நடத்த தகுதியான ஆளா அப்படின்னு பார்க்கக்கூடிய என்ன இருக்கு, தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அதுக்கான காரக கிரகம். இது காரக கிரகம் தான் நமக்கு மெயின், ரைட்டுங்களா? தனத்துக்கு யாருங்க காரக கிரகம்? குரு பகவானே. லக்னத்துக்கு ஒரே அர்த்தம் சொல்லிட்டேன், யாரு, சூரியன் மட்டும்தான். ஆனால் இதுக்கு குரு வருவார். அடுத்தது குடும்பம்னாலே புதன் தான், அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கணும். ஏன், கல்வி, பேச்சு திறன். குடும்பம் நடத்தினா நல்லா பேசுறதாங்க குடும்பம் நடத்தா ஒழுங்காக போவோம். ஏதாவது மாற்றி பேசணும்னா சண்டை சாடி. ரைட். அப்போ குடும்பத்துக்கு யார் காரகத்துவம்? புதனே காரகத்துவம். வாக்குஸ்தானம் யார் இருக்கணும்? புதன் வாக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ வரணும்னு சொல்லக்கூடாது. நேத்திரம், ரைட்டுங்களா? நேத்திரம் என்பது என்னங்க, கண். அப்போ அதுக்கு யாருங்க, சூரியன். சரி, இப்போ ஒன்று பார்த்துடலாம். 2ஆம் இடத்துல குரு இருக்கலாங்களா? இருந்தால் சூப்பர். சரிதானுங்களா? 2ஆம் இடத்துல குரு இருந்தால் சூப்பர் தான். அப்போ அவருக்கு என்ன வரும்? வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நகைக்கு சொந்தக்காரர். குடும்பம். 2ஆம் இடத்துல புதன் வந்தால் எப்படி இருக்கும்? கல்வி சிறப்பு. சரிங்களா? அடுத்தது வாக்குஸ்தானம். 2ஆம் இடத்துல புதன் வந்துட்டா வாக்கும் சிறப்பு. சரிங்களா? இப்போ நேத்திரம் 2ல் சூரியன் தான். நான் சொல்லியிருப்பேன் குடும்ப தோஷம்ல கண் பார்வை கிளீன் இருக்கும். கண் பார்வை நேரம் இருக்காது, கெடுதல் இருக்காது, ரைட்டுங்களா? இதை தான் நீங்கள் மையமாக வச்சு சொல்லக்கூடிய அமைப்பு. சரி, ஒரு உதாரண ஜாதகம் போட்டு சர்வார்த்த சிந்தாமணியில் அந்த 2ஆம் இடம் எப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாங்கிறத ஒரே பாட்டு தான், சும்மா ஒரு பாட்டு தான் பண்ணுங்க, நான் அதிகமாக பண்ணலை, ரைட்டுங்களா? நம்ம உண்மை 2ஆம் இடத்துக்கு கொஞ்சம் நிறைய பாட்டு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரி, இப்போ பாருங்க. இது யார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா வெகு ரட்சகன். மேல யாரா இருந்தா அந்த ஜாதகர் எப்பேற்பட்டாருன்னா வெகு ரட்சகன், அரசனை போல வாழக்கூடியவர். எப்படிங்க, அரசனை போல வாழக்கூடிய அமைப்பு. அவர் சொல்லிட்டாரு பாருங்க, நன்றிடும் தனஸ்தானத்தில். தனஸ்தானம் என்ன சாருங்க, நல்ல ஸ்தானம், ரைட்டுங்களா? வியாழனை நல்லோர் பார்க்க, வியாழனாய் நல்லோர் பார்க்க. 2ஆம் இடத்த அதிபதி வியாழனா இருந்து நல்லோர் பார்க்க, ரைட்டுங்களா? பார்த்தாரா? ரைட். அடுத்து என்ன சொல்றாரு, அன்றையும் பிறகு உச்ச சேத்திரம் அதனிலாக. அன்றிலும் பிறகுன்னா இருங்க சுக்கிரன், உச்ச சேத்திரம் அதனில். ரைட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு யாருக்காவது இருந்து போச்சுன்னா அவன் என்ன செய்வானா, வெற்றிகொள் அரசனாக வெகுஜன ரட்சையாக, ரைட்டுங்களா? அடுத்தது மன்றினில் கீர்த்தியாகி வாழ்வான் குடும்பியாமே அப்படி சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசனுக்கு நிகராக இருக்கக்கூடிய அமைப்புகள். சரிங்களா? விளக்க கரெக்டாக கொடுத்தாங்க. தனஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு? ஆட்சி, ரைட்டுங்களா? 2ல் ஆட்சி பெற்று விட்டார். அடுத்தது அங்கே யார் இருக்காரு? சுக்கிரன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? சுக்கிரன்னா என்ன காரகத்துவம்? தானே. சரி, அது ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. புதன் சுப கிரகம் தானே. இந்த மாதிரி உள்ள அமைப்பு ஜாதகம் என்ன மாதிரி வேலை சார் இருக்கும்? அதான் அவர் ஹை அரசன், அரசனுக்கு இணையான சமம் உள்ள கூட வந்துருக்கலாம். அரசனுக்கு இணையானவர். சுக்கிரன் நீ நகை சொல்றீங்க. புதன்னா என்னது?
கல்வி கல்வி பேச்சுத்திறன் கல்வி எல்லாமே உண்டு. நிர்வாக குருனா என்ன? நிர்வாகத்திறன். புரியுதுங்களா? அரசன்னா என்ன? அது நல்லா பண்ணணும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க தானே அரசன். அப்போ அதுபோல உள்ள அரசனாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் ஜோதிட சர்வார்த்த சித்தாமணிங்கிற பாடல். அந்த பாடல் நம்பர் வந்து கேட்டிங்கன்னா 32வது பாடல் சொல்லுது. இதை நான் நிறைய பாடல் நான் ஆய்வு பண்ணனால இதில் ஒரு சிலது கொஞ்சம் ஒத்து போகிறதுனால நான் ஒரு அடிஷனல் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? ஓகே தானே? புரிஞ்சுதுங்களா? சரி, ரைட்டு. இப்போது அடுத்தது அரசனை போல வாழக்கூடிய அமைப்பை சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஒரு 2-3 பாட்டு பார்ப்போம். ரைட்டுங்களா? பார்த்து சரி. இப்போது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டில் தானே இருக்குது. 2ஆம் இடத்தை பற்றி என்ன பார்க்குறோம்? 2ல் என்ன இருக்குங்க? 2ல் இதில் என்ன செவ்வாய் எப்படி இருக்குது? ஆட்சி பெற்றிருக்கு. அதில் எப்படி இருக்குது? உச்சம் பெற்றிருக்கு. அதில் எப்படி பெற்றிருக்கு? ஆட்சி பெற்றிருக்கு. இதில் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இது யார் பாடின பாட்டு? குடிப்பாணி பாடின பாட்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேள். பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேள். பலமான செவ்வாயும் துதியில் இருக்கு. பிரதமைக்கிறது என்ன தெரியுங்க? முதல் தேதி பிரதமை. 2வது பலமான செவ்வாயும் துதியில் இருக்கு. கூடினேன் கிரகத்தில் வழக்கு போகும். குமரியவள் கணவனையும் கருதி பாராது. புரிஞ்சுங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகம் மட்டும் இருந்து போச்சுன்னா இது பெண் ஜாதகம். இந்த மாதிரி ஒரு பெண் ஜாதகம் மட்டும் இருந்து போச்சுன்னா என்ன செய்வாங்க? அவங்க தான் நம்பர் 1. அவங்க சொல்றதை அவர் கேட்டு போயிருந்தாங்க. புரிஞ்சிச்சுங்களா? சொல்றதுக்கு நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிச்சா? 2ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி உச்சம். இது எந்தெந்த லக்கணத்துக்கு பொருள் அப்படின்னு கேட்டால் அது 3 லக்கணத்துக்கு பொருள். துலாம், தனுசு, மீனம். இதை ஒரு பாட்டு சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டை மட்டும் நம்ம டக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது பொறிப்பாணி பாட்டில் இருக்குது. பாடினேன் இன்னும் ஒரு புதுமை கேளு. ரைட்டுங்களா? பலமான செவ்வாயும் துதியில் இருக்கு. கூறினேன் குடும்பத்தில் வழக்கு போகும். ரைட்டுங்களா? குமரியவர் கணவனையும் கண்டிப்பாரா. இது ஒரு சில விஷயம் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகாரத்தோடலாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஒரு சொல்ல கேட்டு தான் நடக்கும். அப்படி தான் அந்த அமைப்பு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல அப்படி தான் வரும். ரைட்டுங்களா? முடிச்சிங்களா? புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னும் ஒரு சில பாயிண்ட்லாம் சொல்கிறேன். சின்ன சின்ன பாயிண்ட்டாக அந்த பாயிண்டை பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். சரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால முக்கியமான மட்டும் எடுத்து சொல்லித்தரேன். பாருங்க, இது என்ன லக்கணங்க? மகர லக்கணம். 2ல் யாருங்க இருக்காரு? சந்திரன் இருக்காரு. அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளப்பா மகரத்தாரு கேடிலே நிலவு வாக்கில். வாக்கு ஸ்தானத்துல என்ன உட்காந்து போச்சு? நிலவு. இந்த வாக்கு ஸ்தானத்துல நிலவு உட்காந்து போச்சுன்னா நிலவு என்ன செய்யுங்க? நெய்யும் அப்படிதான கணக்கு. ஆளப்பா உதித்தோராயின் அரிஷ்டத்தால் இழந்து செல்வம். இந்த லக்னத்தில் 2ல் சந்திரன் வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் விட்டுருவாங்க. சரி, அதுக்காக பயப்படாது. ரைட்டுங்களா? மறுபடியும் என்ன செய்யணும்? மீண்டும் வருவாங்க. அதுதான் இதெல்லாம் நான் முக்கியமான பாட்டாடு தான் உங்களை சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? மீளப்போம் லாபம் உண்டு மிக்கவே செல்வத்தோடு வாழப்பா முதுமை காலம் வளமிக்கதாகுமே. அதாவது ஆரம்பத்துல செல்வம் போயிடுதான், அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. பிற்காலம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். யாராவது
2ல் சந்திரன் இருக்க வந்து ஆரம்பத்தில் போனவங்க வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க, ரைட்டுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும். ஆரம்பத்தில் போச்சுன்னு கவலைப்படாதீங்க, இந்த பாட்டை பாடி பிற்காலத்தில் உங்களுக்கு என்ன வரும், விட்டதெல்லாம் பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு வாக்கு சொன்னீங்கன்னா அது நடக்க தான் போகுது. அப்போ என்ன செய்வார், ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்களை பார்த்து சொன்னார், கரெக்டாக சொன்னார், முடிஞ்சிச்சா? இப்போ அதனால தான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து நான் ஒரு சின்ன சின்ன பாட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது பிறவி ஊமையாக இருப்பாங்க, ரைட்டுங்களா? அது எதை வச்சு நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி, சரிங்களா? அடுத்து 2ஆம் அதிபதி இந்த புதன், ஒரு 3 பேர் கெட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், உங்கள் மாதிரி கணக்கு வாங்கி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு வரும். 2ஆம் ஆதி புதன் 6ஆம் ஆதி சேர்க்கை பெற்றால் எழுதிங்க. ரெண்டாம் ஆதி புதன் 6ஆம் இடத்தை சேர்க்கை பெற்றால் சரிங்களா? சேர்க்கை பெற்றுட்டாங்கன்னா என்ன வரும், பாகிஸ்தானத்தில் சிக்கல் வரும். இதை மட்டும் நீங்கள் காணப்படுறீங்க. நீங்கள் பதில் லட்சத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க தான், ஒரு சிலர் பார்க்க வருவாங்க தான், அது கொஞ்சம் கண்படாக பண்ணி பார்த்து, சரிங்களா? அடுத்தது கண் பார்வைகள் தானே பார்க்குறோம், கண் அப்படி இல்லையா? கண் பார்வைகள் தானே பார்க்குறோம். நான் இது சொன்ன மாதிரி நேத்திரம் இது தானே பார்க்குறோம். அது ஒரு உதாரணம் சொல்ல பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதி கூட போய் சேர்ந்துட்டு இரண்டாம் இடத்திற்கு லக்னாதிபதியுடன் இணைந்து 6, 8 பன்னில் மறைவு ஸ்தானம் பெற்றால் கண்பார்வை பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? லக்னாதிபதி போயிட்டு 2ஆம் இடத்துல சேர்ந்துட்டு 6, 8 பன்னில் அப்படி 3, 6, 8 மறைஞ்சிட்டாருன்னா கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் அதிகமாக வராது, இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சு, சரிங்களா? ரைட். இது போல ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ தனஸ்தானம் அதிபதி 2ஆம் இடத்து அதிபதி என்னென்ன பண்ணக்கூடாது, எங்கெங்கே போகக்கூடாதுங்கிறத பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இரண்டாம் இடத்து அதிபதி என்ன செய்யணுங்க, கேந்திரம் திரிகோணம் ஏற வேண்டும். ஏறினால் என்ன ஆகுது, செல்வ நிலை உயர வாய்ப்பு உண்டு. செல்வ நிலை செல்வ நிலை அவருக்கு என்ன வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் வேண்டாம். இது நம்ம ஜென்ரல் பேசிக்கே போதும். இந்த ஜென்ரல் பேசிக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி கேந்திரம் திரும்பி ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா வரவுக்கு பஞ்சம் இருக்காது, பணம் வந்து கொண்டே இருக்கும், ரைட்டுங்களா? அது நல்லது, ரைட்டு. 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைவது என்ன ஆகும், அது ஆப்போசிட்டாக மாறும், புரிஞ்சுங்களா? 2ஆம் இடத்து 6, 8 பண்ணுறாங்க, ஆப்போசிட்டாக மாறும். சரி, பலன் கேட்பாங்க. நம்ம பலன் கேட்பது ஷார்ட்கட்டில் போய் எடுத்து எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு 6, 8 பண்ணல மறைச்சிட்டுனா சொந்தமற்ற மனைவி, குடும்பம் நடத்துகிறவங்க சொந்தமற்ற மனைவி. அடுத்தது வருமானம், நம்ம என்ன செய்யணும், நம்ம வெளியிடத்து வருமானம், ஊரை விட்டு வெளியில் சென்றால் வருமானம் கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா? இதுவே சொன்னா இந்த ஒரு 4 பாயிண்ட்ல நீங்க எதை வேணாலும் நீங்க பயன்படுத்தி சொன்னாலே போதும். சொந்தமற்ற கல்யாணம், அதான் குடும்பம் தான் 6, 8 பண்ணிட்டு போச்சு இல்ல, அப்படி சொந்தத்தில் எப்படி வரும், வேலை வெளியில இருந்தாங்க, குடும்பம் நடத்துறவங்க வெளில வராங்க, புரிஞ்சிச்சிங்களா? நம்ம வருமானமே வெளியில போனால் சம்பாதிக்கலாம், புரிஞ்சிச்சிங்களா? ஆனால் உள்ளூர்ல இருந்தா நஷ்டம் தான், இதுதான் நடக்கும், ரைட்டுங்களா? இப்போ அதுதான் நம்ம நடக்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் இருக்கு. அடுத்தது
இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் சரியாக தரேன். ஒரு 4 விளக்கமே போதும் உங்களுக்கு, அதிகமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. பாருங்கள், இதில் பாருங்கள். இரண்டாம் இடத்ததிபதி லக்னத்துல, இரண்டாம் இடம்னா என்னது? ஊரு பக்கத்துல, ஊர்ல உள்ளவங்க. ரெண்டாம் இடத்ததிபதி லக்னத்துக்கு போயிட்டாருன்னா வீட்டு வேலையை ஒண்ணு கூட செய்ய மாட்டார். என்ன செய்வார்? வெளி வேலை, அடுத்த வேலை தான் செஞ்சுட்டு உட்காந்துருப்பார். ரைட்டுங்களா? இது நீங்க பெரும்பாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிதாங்க அப்படிம்பாங்க. சரிதாங்கம்பாங்க. நீங்க இன்னும் நீங்க பயமா சொல்லுங்க. ஊருக்கு உழைப்பவர், ஊருக்கு உழைப்பவர். இப்படி கூட பண்ணிக்கீங்க. சரிங்களா? சரி, அது கரெக்ட் தான். இரண்டாம் இடத்ததிபதி 2 ஆட்சி பெறுவார். ஒரு உதாரணம் ஞாபகம் போட்டேன். ரைட்டுங்களா? ரெண்டாம் இடத்ததிபதி 2ல என்ன இருக்காரு? ஆட்சி பெற்று விட்டார். இரண்டாம் இடத்ததிபதி 2லே ஆட்சி பெற்று விட்டார். ஆட்சினா என்னது? 2 மனைவி. 2ஆம் இடம் 11ஆம் இடம் பலம் பெறக்கூடாது. இப்போ 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றுட்டாருன்னா என்னது? அடுத்த தோஷம் தான். என்ன தோஷம்? கடத்திர தோஷம். ஆனால் 2ஆம் இடத்துக்கு 2ல என்ன ஒன்று போட்டுக்குங்க, கடத்திர தோஷமாக இருந்தாலும் பணம் என்னது? வந்துருக்கும். தனம் வந்து கொண்டே இருக்கும். வேதிக்கு சரிங்களா? அடுத்தது 2ஆம் இடத்ததிபதி 3. 2ஆம் இடத்ததிபதி 3. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் இளைய சகோதரம். சரிதாங்களா? 3ஆம் இடம் இவர் வருமானம்லாம் பின்னால ஏதாவது சொத்துக்கு சேர்த்து வச்சிருந்தாருன்னா இளைய சகோதரம் இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்லணும். நாலாம் பாவகத்துக்கு 3ஆம் இடம் 12ஆம் பாவம். சரிதாங்களா? 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். அப்போ இது வீடு மனையெல்லாம் கொஞ்சம் விரையும் வரும்னு சொல்றாங்க. சரிதானே? 2004 சார். 2ஆம் தேதி 3ல 2ஆம் தேதி 3னா 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வரும். வீடு மனை விரையெல்லாம் வரும்னு சொல்றாங்க. சரி, ஒன்று முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது சம்பாதிக்க திறமை உள்ளவர் தான், ஆனால் சிக்கனவாதியா இருப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். 3ஆம் இடம் சிக்கனங்க. ரைட்டுங்களா? சம்பாதிக்கலாம் தகுதியாக இருப்பார், ஆனால் என்ன செய்வார்? சிக்கனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு 3 பாயிண்ட்டை பண்ணாலே இது ஓரளவு போதும். எந்த புத்தகம் படிக்கணும்? இதில் ஒரு அடுத்தது 2ஆம் இடத்ததிபதி 4. இது மேலே இருந்ததுன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை தான். சரி, 2ஆம் இடத்ததிபதி வீடு மனை யோகம் 3. வாடகை வீடுலாம் கட்டி பண்ணுறாங்க பாருங்க. வாடகை வீடு கட்டி வாடகை வீடை கட்டி வாடகை வாங்குறாங்க பாருங்க. புரோக்கர்ஸ் இல்லை, சொந்தமாகவே அவங்களுக்கு ஒரு 10 வீடு இருக்கும். சரிங்களா? வாடகை விட்டு அந்த வாடகை அந்த வீடு வருமானம். சரிங்களா? வருமானம் எது மூலிமா வருதுங்க? வீடு மூலிமா வரத்துக்கான வாய்ப்பு. பல வீடு கட்டக்கூடிய இது வந்து நீங்கள் அடுத்தது இன்னொன்று அடிஷ்னல் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனம். நிறைய வண்டி வாங்கி என்ன செய்வாங்க? வாடகை. சரிதான்? இந்த 2ஆம் நாளில் இருந்தால் இந்த பலன் நிச்சயமாக அவருக்கு இருக்குது. 2ஆம் ஆதி 5.
இதில் நான் நிறைய பேசிக்காக சொல்லலாம், நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் ஆதி 5னா என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள். குழந்தை மூலம் என்ன செய்யும்? குழந்தை பிறந்த உடனே வேலை கிடைக்கும். ஃபுல்லாக இருக்காங்க இல்லைங்களா? அப்போது குழந்தைகள் மூலம் பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் பிறந்தவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களை நல்லா அனுபவிப்பார். பூர்வீகம் தானே 5ஆம் இடம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் என்ன கிடைக்கும்? அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு. இதுதான் இந்த மூணு எடுத்து சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் அதிகமாக சொல்ல வேண்டாம், சரிங்களா? இது ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு போகக்கூடிய ரைட். 2ஆம் ஆதி 6ல் இது செல்லலாமா செல்லக்கூடாது? அதை வெளியெடுத்து திருமணம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு, ரைட்டுங்களா? வெளியெடுத்து திருமணம் இது அப்படியே சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி கொண்டு போனால் தான் சரி, ஒரு ஏதோ விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. 2ஆம் ஆதி 6க்கு போயிட்டாலே திருமணம் வெளியெடுத்த திருமணம் தான், சொந்தத்தில் போக மாட்டான்ட்டா டக்குனு இது விஷயக்காரர் சொல்லிடுவாங்க, முன்னெடுத்து சொல்லிடுவாங்க நல்ல விஷயக்காரர் தான்ட்டு. அடுத்தது வேலை, வெளியிடத்து வேலை. ஜீவனாம்சம் என்ன? ஜீவனாம்சம் ஏதோ ஒரு வேலையில் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்ன பண்ணணும்? நோய் பிடிக்காக செலவு பண்ணணும். நோய் பிடிக்காக என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். சார் நான் பேசுறது உங்களுக்கு சார் கால் கொஞ்சம் விழுதா சார்? சார் நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் சார் சவுண்டாக பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நோய் பிடிக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவு. மருத்துவ செலவு அப்புறம் 6 தானே போயிருக்காரு, ரைட்டுங்களா? அப்படிதான் இருக்கும். 2ஆம் ஆதி என்னதுங்க? 2ஆம் ஆதி எதுங்க? 7. சரி, 2ஆம் ஆதி 7ல் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், எப்பா இவர் கல்யாணம் ஆன பொண்ணு தான் வாழ்க்கை, இவர் கல்யாணம் ஆன பொண்ணு தான் வேலை, சரிங்களா? அதிர்ஷ்டமுள்ள மனைவி, வருமானமுள்ள மனைவி, மனைவியை வந்து சம்பாதிச்சு போடுவாங்க. 2ஆம் ஆதி 7க்கு போகணும். அடுத்தது 2ஆம் ஆதி 7க்கு போனால் இன்னொரு பாயிண்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கோம். கூட்டு தொழில் பண்ணணும், துணிஞ்சா இருக்கலாம். நம்ம என்ன கேள்வி கேட்க வருவாங்க? கூட்டு தொழில் பண்ணலாமான்னு கேள்வி கேட்க வருவாங்க. அப்போ 2ஆம் ஆதி 7க்கு போவது சிறப்பு தான், கேட்கலாம். மனைவி வந்த பின்பு வருமானம். அதை தவிர வேற ஒன்றும் பெருமாள் சொல்ல மாட்டாங்க. 7 நாளே மனைவி ஸ்தானம், மனைவி வந்த பின்பு வருமானம், கேட்கலாம். மனைவி வந்த பின்பு வேலை. ஏங்க இப்போ தான் நம்ம சொல்லிட்டு சாங்க, மனைவி வந்த பிறகு தாங்க வீடு கட்ட போகிறான், மனைவி வந்த பிறகு தாங்க இந்த வேலைலாம் செய்ய போகிறோம் நமக்கு அப்படி சொல்லிடலாம். அவங்க சரி ஒத்துப்பாங்க, சரிங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு. அடுத்தது 2ஆம் ஆதி 7 நாளே கூட்டு தொழில் சிறப்பு, கேட்குங்களா? 2ஆம் ஆதி 8 வெளியிடத்து மனைவி. 2ஆம் ஆதி 8 வெளியிடத்து மனைவி. அடுத்தது வெளியிடத்து வருமானம். 2ஆம் ஆதி 8க்கு நிச்சயம் போகக்கூடாது. ஆயுள் சார். எப்படி சார்? ஆயுள் 8. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆயில்லாம் ஒன்றும் ஆகாது. திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு செலவு பண்ண வேண்டியது வரும், புரியுதுங்களா? திடீர்னு ஏதாவது விபத்தோ இல்லை கண்டமோ ஏற்பட்டு செலவு பண்ணுறாங்க பாருங்க, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் 2ஆம் ஆதி 8க்கு போனால் அந்த மாதிரி பிரச்சனை உண்டு. மற்றபடி உயிராபத்துக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இந்த 8 ஆயுள் கட்டின்னு வராது. 2ஆம் ஆதி 8க்கு போகக்கூடாது. நான் இவருக்கு தனஸ்தானாதிபதி ஒரு நல்லவர், இவர் போய் 8க்கு போய் மறையக்கூடாது. 8ஆம் இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயுளா ஒழியா நல்ல ஸ்தானம் கிடையாது, புரியுதுங்களா? ஆயுள் தான் 8ஆம் இடம் நல்ல ஸ்தானம் கிடையாது. ஏன்னா 8ன்னா என்னது? கட்டுன்னு அர்த்தம், முடிச்சு போகிறதுக்காக தானே அர்த்தம். அப்போ இவர் 2ஆம் வருமானத்துக்காரர் போய் 6ல் போக மாட்டாருன்னா 8ல் போக மாட்டாருன்னா எங்கே வருமானம் வரும்? வராது. அப்படியே வந்தால் கூட என்ன ஆகிடும்? திடீர்னு ஒரு விபத்து இது பண்ணி என்ன பண்ணிடுறாரு, நானே முடிச்சுடுவோம், ரைட்டுங்களா? 2ஆம் ஆதி 9 என்னதுங்க? 2ஆம் இடத்ததிபதி
இரண்டாம் இடத்ததிபதி 9. இப்போ இரண்டாம் இடத்ததிபதி 9 அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டப்படி இரண்டாம் ஆதி 8, இரண்டாம் ஆதி 9. 9ஆம் இடம் என்பது பாக்கியம். ரெண்டாம் ஆதி பாக்கியம் 9 யாருக்கு போயிருக்குங்க? தனலாபம் கூட சொல்லலாம். தந்தை மூலம் தான் தந்தை வழி சொத்து இவர் வருமானத்துக்கு தந்தையே முன்னின்று செய்வார். ஒன்று. அடுத்தது உழைப்பில்லாத வருமானம். அந்த உழைப்பில்லாத வருமானம்னா பெரும்பாலும் நீங்கள் எப்படி கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ் பண்ணுறதே முன்னோர் சொத்து தான். முன்னோர் சொத்து தான். அதுதான் நீங்கள் பேஸ் பண்ணிக்கணும். அவங்க ஏதாவது ஒரு 50 காணி விட்டு போயிருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை பெரிய கம்பெனி வச்சு நடத்துவார். அதே வாரிசாக வந்து எம்பியாக போவார். அடுத்து ஒரு பெரிய கான்ட்ராக்டர் நடத்திட்டு போய் உள்ளே போவார். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு பேர் தான் 9ஆம் இடம் வந்து உழைப்பில்லாத வருமானம். அடுத்து இன்னொன்று, மனைவி எப்படி இருப்பாங்க? அதிர்ஷ்டம் உள்ள மனைவி வந்த பின்பே அதிர்ஷ்டம். எந்த ட்ராக்ல வேணாலும் போய் சொல்லிக்கணும். புரிஞ்சுதுங்களா சரவணன்? இதே 4 ட்ராக் 5 ட்ராக்ல ஒரு ட்ராக்ல ஒன்றும் பேசணும். இதே மனைவி வந்த பிறகு தான் வாழ்க்கை. மனைவி வந்த பிறகு தான் அதிர்ஷ்டம். மனைவி வந்த பிறகு தான் அவருக்கு அதிர்ஷ்டமே வரும். ஒரு சிலருக்கு வரும். உண்மைதானே? கல்யாணம் வந்து டம்மியாக இருப்பார். கல்யாணம் பண்ண பிறகு டாப்பில் போயிடும். இப்படி இந்த ட்ராக்லையும் போயிருக்கணும், அந்த ட்ராக்லையும் போகணும். இப்படி போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல இரண்டாம் இடத்ததிபதி 10. கல்யாணம் பண்ண பிறகு வேலை கிடைக்கும். கல்யாணம் பண்ண பிறகு வேலை கிடைக்கும்னு சொல்லணும். கல்யாணத்துக்கு பிற்பாடு தான் என் வாழ்க்கை. மனுஷனுக்கு 2 விதமான வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். கல்யாணத்துக்கு பின்பே சிறப்பை தரக்கூடிய 10க்கு வந்து மனைவி அமைந்த பின்பு தொழில். இப்படி கூட வச்சுக்கலாம். 2ஆம் இடம் குடும்பத்தை அவங்க தானே. அடுத்தது 2ஆம் ஆதி 10க்கு போயிட்டாருன்னா கரெக்டான பலன் ஒன்று எழுதிக்கிங்க. தொழில் மூலம் நல்ல தன வருவாய் சம்பாதிக்கக்கூடிய மனிதர். அடுத்தது எந்த தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் அடையலாம். குறிப்பிட்டுலாம் பேச வேணாம். என்ன நினைக்கிறவரை எந்த தொழில் செஞ்சாலும் என்ன செய்வார்? என்ன 10 கூடையவன் 2ஆம் ஆதி 10க்கு போயிட்டார். தொழில தான் வருமானம் இருக்கு. எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வருமானம் உண்டு. இதெல்லாம் நீங்க டாபிக்கா நீங்க பேசக்கூடிய அமைப்பு. 2ஆம் ஆதி இவங்களுக்கு 2ஆம் ஆதி இவங்களுக்கு வந்துட்டு நல்ல கோடீஸ்வரர் கூட சொல்லிக்கலாம். வேற என்ன? மனைவி வழியால ஒரு நிறைய நகை நட்டுலாம் போட்டு வர்றவங்க கூட இருக்கலாம். ஆமா. 2ஆம் ஆதி 11 மூத்த சகோதரன் மூலியமும் வருமானம் வரும். வேற ஒரு சில அது எல்லா வீட்லயும் எல்லாம் நடக்க போறாங்க. ஒரு சில வீட்டுல என்னதுங்க இளையவனால நடக்கும். ஒரு சில வீட்டுல ஒரு நல்ல அண்ணா இருப்பாரு. அவரு ஏதாவது கொஞ்சம் தம்பிக்கு என்ன செய்வார் கொடுத்து இல்லை நாட்டில் நடக்குதான் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. இருக்குதான். இப்போ அவர் என்ன செய்வார்? வருமானம் யார் மூலியமா கிடைக்கும்? மூத்த சகோதரன் மூலியமா அவருக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும். அடுத்தது கோடீஸ்வர யோகம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது மனைவி வந்த பின்பு என்ன இருக்கும்? லாபங்கள் நிறைய இருக்கும். நகனத்தோட வரும். இதெல்லாம் வச்சுக்க சார். ஆக மொத்தம் இது ஒரு கோடீஸ்வர யோகம். ரைட்டுங்களா? எந்த தொழில் செஞ்சாலும் முன்னேறலாம். ரைட்டுங்களா? தொழில் செய்து லாபம் ஈட்டி பணம் சம்பாதிப்பவர். இப்படிதான் நீங்கள் கணக்கு எடுக்கலாம். அது நல்லது. 2-11 என்னது? நம்ம ஒரு சில புத்தகத்துல நீங்கள் படிச்சிருக்கீங்க. 2ஆம் ஆதி 11க்கு போயிட்டாலோ 11ஆம் இடத்துல 2க்கு போயிட்டாலோ என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் பணம் வருங்க, உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. ரைட்டுங்களா? உண்மை தானே? ரைட். அது கணக்கு எடுத்துங்க. எப்படி வேணாலும் வச்சுக்க சார். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆக மொத்தம் சுகபோக வாழ்க்கை உண்டு. எப்படியா வந்துட்டு இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த 2ஆம் ஆதி 12க்கு மட்டும் போகக்கூடாது. உங்களுக்கு போயிருக்கு. சரி. இந்த 2ஆம் இடத்துல 12க்கு போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வர்றதும் தெரியாது, வரதும் தெரியாது. விரயமாயிட்டு. ஆமாம். வெளியிடம் சென்றால் சிறப்பு.
எதுக்கு வெளியிடம் சென்றார். வெளியிடம் சென்றார். இது நம்ம என்ன சொல்ல வேண்டும்? சொல்லுங்க. வெளியிடம் போனா வெளியிடம் போங்க, கொஞ்சம் எதை முன்னேற்றம் வருதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை. இப்போ பாஸ் பண்ணிடுமா? இரண்டாம் இடத்து அதிபதி 12 செல்வது என்னதுங்க? சிறப்பு இல்லை. சரி, இப்போ ஒன்று 3 பாயிண்ட் கொடுத்துருக்குனாங்களா? சரிங்க சார். அதுவே போதுங்க. ரைட்டுங்களா? இப்போ இதுதான் தனம், குடும்பம், வாக்கு, நேந்திரம். குடும்பங்கும்போது நீ மனைவியை சேர்த்து ஒரு சூட்சமமாக பதில் சொன்னால் போதும். இரண்டாம் இடம் முதல் இடம் சொல்லிட்டேன் இல்லையா? இரண்டாம் இடம்னு சொல்லிட்டேன். ரைட்.